எஸ்வி கார்பன் சரவணா பேசுகிறேன். கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டயர் ஒரு சைடு தேயுது. 30,000 டயர் தேஞ்சிச்சு. கஸ்டம் கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்தோம். லோயர் ஆர்ம் செக் பண்ணி பார்த்தோம். லோயர் ஆர்ம் பார்த்தோன்னா ப்ளே இருக்குது. வீல் பேரிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ளே இருக்குது பார்த்ததால அலைன்மெண்ட் மிஸ்அலைன்மெண்ட் ஆகும். அதனால் டயர் ஒரு சைடு தேய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ரைட்லேயே இதே ப்ராப்ளம் தான், லெஃப்ட்லேயே இதே ப்ராப்ளம் தான். லெஃப்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதே ப்ராப்ளம் வண்டி ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு டயர் சீக்கிரமாக வேரண்ட் ஆகும். புது டயர் போட்டாலும் சீக்கிரமாக போயிடும். ரெண்டாவது வண்டி ஓட்டும்போது ஒரு சஸ்பென்ஷன் ஐஸ் இந்த மேடு பள்ளத்தில் ஓட்டும்போது கடமுடமாக சவுண்டு கேட்கும். இது அன்கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்ட முடியாது. புதுசு மாற்றியாச்சு. இப்போ ப்ளே செக் பண்ணி பார்க்குறோம். ப்ளே செக் பண்ணி பார்த்தா ப்ளே எதுவுமே இல்லை. ப்ளே அரெஸ்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது சஸ்பென்ஷன் மாற்றியாச்சு. ரைட்டும் லெஃப்ட்டும் மாற்றியாச்சு. லெஃப்ட் சைடு நல்லா தான் இருக்குது. இப்போது ரைட்டும் செக் பண்ணி காமிக்க பாருங்கள். ரைட்டும் ஷேக் இல்லை. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. மெயினாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சஸ்பென்ஸ் செக் பண்ண முன்னாடியே டயர் மாற்றாதீங்க. சஸ்பென்ஸ் செக் பண்ணி டயர் மாற்றுங்க. டயர் மாற்றுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.